சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் மாநிலத்தில் 2ஆம் இடம் பிடிச்சு சாதனை படைச்சிருக்காங்க விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த வடபாலை கிராமத்தைச் சேர்ந்த திருமதி திவ்யாலட்சுமி அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் திவ்யலட்சுமி. நான் இப்போ முடிஞ்ச குரூப் 1 சர்வீசஸில் ஸ்டேட் செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். நான் வந்து ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 ஸ்டேஜை பற்றி டீட்டெயிலாக பேசலான் இருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து நான் வந்து ரொம்ப நல்லா ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். மெயின்ஸில் நான் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மொத்தம் 4 பேப்பர் எழுதுவோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதுவோம். செகண்ட் பேப்பர் ஈச் வந்து 250 மார்க். செகண்ட், தேர்ட், ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா 250 மார்க். இதில் அதிகபட்சம் வந்து ஒரு சில ஏரியாஸ் நல்லா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து அதிகமான மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இம்பார்ட்டன்ட். அதுக்காக ரொம்ப அழகா இருக்கணும்ன்ற மாதிரி நீங்க பயப்பட வேண்டாம். ஓரளவுக்கு அவங்க பார்த்தா புரியுற லெவலில் ஒரு ஹேண்ட் ரைட்டிங் இருந்தால் போதும். அந்த பென் செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மெயின்ஸ்க்கு. நல்லா ப்ராப்பரா ஒரு போல்டா நீங்க வந்து ரொம்ப சின்னதா எழுதுவீங்க அப்படின்னா ஒரு போல்டான பெண்ணை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இல்லை நான் பெருசா எழுதுவேன் அப்படின்னா 0.5 இருக்கிற பெண்ணை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்க ஹேண்ட் ரைட்டிங்கை நல்லா எடுத்துப்பாங்க. ப்ரெசன்டேஷன் வந்து மெயின்ஸ்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கம்ப்ளீட் பண்ணணும். நிச்சயமா ஒரு டைம்குள்ள பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும். இதை நீங்க இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு எப்போ வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய டெஸ்ட் எழுதணும். நீங்க மெயின்ஸ் வந்து ரொம்ப உட்காந்து ஒரு 3 hours நீங்க கம்ப்ளீட்டா எழுதி பழகும். ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் எழுதும்போது நிச்சயமா உங்களால பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம சோர்ந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் செகண்ட் டெஸ்ட்ல ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது. நம்ம ரொம்ப ரொம்ப கிறுக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் எழுதுவோம். பட் ஆனால் தேர்ட், ஃபோர்த்ல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆயிடும். ஸோ ஒரு 5th டெஸ்ட் வரும்போது நிச்சயமா உங்களுக்கு அந்த மெயின்ஸோடைய ஸ்கில் வந்து உங்களுக்கு கைக்குள்ள வந்துடும். இப்போ சப்ஜெக்ட் வைஸ் நான் எப்படி மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் செகண்ட் பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர்ல கம்ப்ளீட்டா ஐஎன்எம்க்கு நான் செல்ஃப் நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த செல்ஃப் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் புக் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அது போக என்சிஆர்டி புக்ஸ்ல இருந்து கொஞ்சம் நான் கண்டென்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த கண்டென்ட்டை வந்து நான் செல்ஃப் நோட்ஸை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு லாஸ்ட் மினிட்ல மெயின்ஸை ரிவிஷன் பண்ணும்போது இந்த செல்ஃப் நோட்ஸ் ரிவிஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. மெயின்ஸ்க்கு ஒரு பயம் எனக்கு வரல. பிகாஸ் நம்ம புக்கில் போய் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப வாஸ்ட்டாக நமக்கு தெரியும். ஆனால் செல்ஃப் நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா ஒரு நோட்டில் அது அடங்கிடும் அப்படின்றதுனால அது குயிக்காக இருக்கும். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி வந்து நம்ம எழுதும்போது அந்த குரோனாலஜிக்கலாக நம்ம எழுதணும். இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு டைம் லைன் கேட்குறாங்கன்னா நிச்சயமாக அதில் இயர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம இயரை வந்து கண்டிப்பாக அதில் காட்டணும். நெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். சிலது வந்து மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி அழகாக நம்ம கொடுக்கணும். அண்டு ஒரு சில இடத்துல இந்தியா மேப் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா மேப் அழகாக ஒரு ரஃப்பாக ஒரு மேப் நீங்கள் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா ஹிஸ்ட்ரியில் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்து சோஷியல் இஷ்யூஸ். சோஷியல் இஷ்யூஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. அண்ட் அதே மாதிரி வந்து இதில் மார்க்கும் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா பிகாஸ் நம்ம வந்து நிறைய இதில் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம், நிறைய ஸ்கீம்ஸ் இதில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ சோஷியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் ஈச் டாப்பிக்கு பேசிக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அது ரிலேட்டடான ஏதாவது ஒரு டேட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் அப்படின்னா பாப்புலேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபேக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் எங்கே நடந்தது, எப்போ நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு அண்ட் அந்த பாப்புலேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை நோட்ஸாக எடுத்துக்கணும். ஒரு 10 பாயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா டாப்பிக்கும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உமனுக்கு ஸ்கீம்ஸு, ஹெல்த்துக்கு ஸ்கீம்ஸு, இதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அது போக வெப்சைட்ஸில் கவர்மெண்ட்டோடைய பிஐபி வெப்சைட்ஸ் எல்லாமே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம்ஸை நடுவில் வந்து கொண்டு வரலாம். சோஷியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கீம்ஸையே டாப்பிக்காகவே கொடுத்து நீங்கள் அப்படியே எழுதிட்டே வரலாம். 10 மார்க் கேட்டாங்கன்னா ஒரு 8 பாயிண்ட்லேருந்து 10 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் எழுதலாம். 15 மார்க் கேட்டாங்கன்னா ஒரு 15 பாயிண்ட் எழுதுனீங்க அப்படின்னா மார்க் வந்து கொஞ்சம் நல்லாவே வரும். இந்த ஏரியா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து ரொம்ப மார்க் ஸ்கோரிங் ஏரியான்றதுனால இது அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டிக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக எந்த புக்ஸும் நான் படிக்கலை. எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் ஈச் டாப்பிக்கு ஜஸ்ட் போய் கூகுளில் வந்து இந்த டாப்பிக்கு ஒரு கண்டென்ட்டை மட்டும் ஒரு செல்ஃப் நோட்ஸ் மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அண்ட் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் சும்மா ஓனாகவே நானே ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் திருக்குறளுக்கு மட்டும் திருக்குறள் புக்கை வச்சே கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ எத்திக்ஸ் வந்து ஒரு 50 மார்க் அப்படின்றதுனால இது ரொம்ப பேசிக்காக தான் கேட்குறாங்க. ரொம்ப டெப்த்தாக கேட்குறது இல்லை. அந்த டாபிக் என்ன இருக்கோ அந்த டாப்பிக்கில் இருந்தா கொஷின்ஸ் வருது. ஸோ இதை நிச்சயமாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.